இப்ப நான் சொல்லப் போற ஒவ்வொரு விஷயத்தையும் டீனேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸும் அவங்க லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். விஷயம் 24 ஹவர்ஸும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கணும். 2வது விஷயம், எந்த காரணமுமே தேவையில்ல. காரணமே இல்லாம எப்பவும் சோகமா, சேடா எதையாச்சும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. 3வது விஷயம், உங்கள யாரு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள தேடி தேடி போய் பேசுங்க. அவங்க கிட்ட உங்க அன்பு, பாசம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுங்க. 4வது விஷயம், ஒழுங்கா சாப்பிடாதீங்க, ஒழுங்கா படிக்காதீங்க, நல்ல டைமை வேஸ்ட் பண்ணுங்க. 5வது விஷயம், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் உன் லைஃப்க்கு நல்லதில்ல அப்படின்னு உங்களுக்கு யாராவது நல்லது பண்ண நினைச்சாங்கன்னா, அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க. அவங்கள கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. 6வது விஷயம், எதுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா ரீல்ஸ் பார்த்துட்டு அடுத்த நாள் மதியானம் போல பொறுமையா எந்திரிச்சு திரும்ப ஃபோன் பார்க்க ஆரம்பிங்க. 7வது விஷயம், எப்பவும் அடுத்தவங்க லைஃப்பை பார்த்துட்டு அவங்களுக்கு அது இருக்கு, இவங்களுக்கு இது இருக்கு, எனக்கு இது இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. 8வது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பாஸ்ட்ல நீங்க பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி உங்க ஃபியூச்சரையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணுங்க. ஓகேவா? ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு டீனேஜர்ஸும் அவங்க லைஃப்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எந்த டீனேஜர்ஸ்னா நான் லைஃப்ல முன்னேறவே தேவையில்லை, இப்படியே நாசமா போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா ஃபாலோ பண்ணலாம்.